ஸோ வணக்கம் ரமேஷ், நான் தான் உங்களோட சிவி கோச். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வந்து மைன்கிராஃப்ட்டில் வந்து ஃப்ளாட் வேர்ல்டில் நம்மளால் ஒரு நாள் இல்லை 6 மணி நேரம் சர்வை பண்ண முடிஞ்ச தான் பார்க்க போகிறோம். ஸோ வளவள பேசிகிட்டு இருக்காம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ வந்தாச்சு, ஆரம்பிக்கிறது ஒரு செஸ்ட் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப தூரம் வந்துட்டுமோ. ஸோ ஓகே, என்ன இருக்குது, ஒரு ஃபிஷ் தெரியும், ஃபிஷர் டெஸ்ட் தானே. சரி ஓகே, முதல்ல எக்ஸன் எடுத்து வச்சுருவோம். எக்ஸல் டெஸ்ட்டு முதல்ல அதை அப்படியே உடச்சிருவோம். ஓகே உடச்சாச்சு. இது உடைப்போம் ஓகே. இதில் என்ன வருதுன்னா, இந்த ஸ்லைம்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக சுற்றுது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளை அடிக்குது கேஸ், அதான் கருப்பாக இருக்குது. ஸோ ஓகே, எடுத்தாச்சு. துரத்துது போடாடே. சரி தூரம் போவோம். இன்றைக்கி நம்மளோட ரொட்டீன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி பார்த்து தூங்கிட்டேன். என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. பேசுறது தான் சகஜம் தான். சாப்பிட்றது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, அதுதான் நம்மளோட ரொட்டீன் இந்த ஃப்ளாட் வீட்டில். ஏன்னா என்ன பண்ணுறது எனக்கே தெரில. எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரு மரம் இல்லை, வில்லேஜ் இல்லை, சுற்றி பார்க்குறதுக்குன்னு ஒரு கடல் கூட இல்லை கைஸ். என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. ஸோ சும்மா அந்த விலங்குகளோடையும் நைட் ஆனால் மோப்ஸோடையும் சண்டை போடுறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ நைட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். எவ்வளோ தூரத்தில் நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே கிடக்குறது. சரி பார்ப்போம் கேம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னே. ஸோ 3 ஷிப்பை கொண்டு நம்மளுக்கு கோல் கிடச்சிருச்சு. ஸோ இருங்களேன். ஓகே, இப்போ இது இங்கே வந்துட்டு ஐயோ கீழே. ஓகே, இப்போ இங்கே வந்து பெட் எடுத்துருவோம். ஸோ பெட்டை இங்கே ஸ்பான் பண்ணிடுவோம் கைஸ். ஓகே, ஸ்பான் பண்ணியாச்சு. சரி, நம்மள்ட்ட இருக்கிற ட்ரீஸை வச்சு நம்ம ட்ரீ ஃபார்ம் செஞ்சுருவோம். கொஞ்சம் விட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இங்கே போட்டுருவோமே. ஓகே, டார்க் கோலிங் ஸ்பெல்லிங் ஏதோ வந்துச்சு. சரி இங்கே வச்சுருவோம். ஸோ கொஞ்சம் தூரம் போட ஓகே சச்சி. ஓகே அவ்வளோதான். இப்போ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை கைஸ். சரி, ஏதாச்சும் ஃபார்ம் செய்வோமா? ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் செய்வோம். கடுப்பாக இருக்குது. ஸோ இந்த பிக்கெல்லாம் கொள்வோம் கைஸ். கடுப்பாக இருக்குது. ஸோ என்ன செய்யறதுன்னு தெரில கைஸ். சும்மா சுற்றிக்கிட்டு எதுக்கு இந்த கண்டென்ட் செஞ்சுன்னு தெரில. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஐயோ, ஒரு புரியாமல் ஒரு கண்டென்ட் தெரிஞ்சு வச்சுருக்கேனே, என்ன செய்யறதுன்னு தெரில. ஸோ பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. ஆனால் இந்த கண்டென்ட் வச்சு நான் என்ன பண்ணுறது? சும்மா அப்படி சுற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருக்க முடியும். வேணால் க்ரியேட்டிவ் மோட்டில் போட்டு நம்மளால் பிபி அந்த மாதிரி கண்டென்ட்லாம் செய்ய முடியும். கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். ஸோ அப்படி என்ன சொல்லுங்கள், வித்தியாசமாக செஞ்சு காட்டிடுவோம். யோ என்ன செய்யறதுனே தெரியலையே. சரி, என்ன பண்ணுறாங்க, என்ன பார்வை இருக்குது? சரி, இவனை போய் கொல்லுவோம். ஐயா கொல்றோம் நீ இப்போ. ஓகே 2 அடி. ஓகே 3 செத்து. ஓகே அவ்வளோதான். ஆத்தி யோ யாரையா நீங்கள்? ஐயோ ஓ, அம்மா அப்பாவை கொண்டு தான் பிள்ளைங்க வரீங்களா? ஹாய் யோ என்னையா அது? ஐயோ நம்மளை அடிக்காதுங்க. நம்ம எவ்வளோ பெரிய மண்டை. அம்மா டி. ஐயோ கைஸ் அடிக்குதுங்க கைஸ். இன்னும் பெருசு வேறு வருது. சரி இதே கொல்லுவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மியை உருவாக்கும் கைஸ். ஐயோ அடிக்குதுங்களே. அடிக்கல. ஓகே ரொம்ப நேரம் நின்றா தான் கைஸ் அடிக்குதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து கண்டு நம்ம பயப்படணும்னு ஒரு அவசியமும் இல்லை. நான் எவ்வளோ பெரிய மண்டை. சாவலை செத்த பயல. ஐயோ என்னடா டேய், 3 நாளில் இருந்தீங்க, இப்போ என்ன 4 வரீங்க? ஆடங்கொய்யால. ஐயோ ஆர்மி உருவாக்கல பார்த்தா. ஆத்தி குரூப்பு சேர்ந்துருச்சுல. ஐயா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? நான் தண்ணி கேன படம் வந்தேன்யா. யோ காய்ஸ், என்ன காய்ஸ் அவஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி இத்தனை ஆர்மி வருது. ஏய், இந்தியன் ஆர்மி மலேசியன் ஆர்மியெலாம் பார்த்துட்டு வந்தவன்டா. ஆர்மியே எனக்கு எப்படி சப்பது. எத்தனை பேர் வேணால் வாங்கடா. லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறேன். வாடாடே அடிச்சிடுவோம். ரொம்ப நேரம் பிடிக்காது அடிக்கிறதுக்கு. ஏன்னா எக்ஸ் வேறு குறவு இருக்கே, எக்ஸ்பி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஆனால் ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் ஏதாச்சும் பண்ணிடணும் கைஸ். ஸோ பார்ப்போமா? ஓகே, இது புதுசாக அப்படியே டெல்லி ஆகிடுச்சு. பட் என்ன அப்படின்னு எனக்கு புரியல. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே இதை வச்சுக்கிட்டு. என்னையா பண்ணுறது வச்சுக்கிட்டு? சும்மா அப்படி அடிக்கிறதுடாண்ணா. இல்லை புரியல. That's the wrong number. மேலே போயிட்டு அடிக்க முடியாதா? சரி மிஸ் மாதிரி. சரி
சரி ஆச்சிப்பே. ஓகே எக்ஸை போட்டு அடித்து கொள்ளுவோம். ஏன் கேட்குறதுக்கு நம்மளுக்கு கேட்குறதுக்கு ஆள் இருக்கா? அழுத்திடே கிட்ட வராதிங்கடா. ஷையாக இருக்குது எனக்கு வேறு. ஓகே கத்துரு. அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்துருவோம். ஸ்லைம் பால்ஸ் இது கொஞ்சம் எதுக்கு தேவைப்படாது. வேணால் குதிச்சு விளாட்றதுக்கு வேணால் பாய்ச்சிக்கலாம். உன் கூட்டாளிகளை கொண்டுட்டு நீ என்னது? ஓகே 4 XP சேர்ந்துருக்கு கைஸ். என்ன செய்யுதுன்னே தெரியலையே. ஐயோ ஒன்றுமே இல்லை. சரி ஃபார்ம் செய்வோம் கைஸ். இங்கே ஓகே இங்கே போயிட்டு இங்கே ஃபார்ம் போடுவோம். ஆனால் நைட் ஆகி விட்டுஞ்சாதான் கைஸ். ஃபுல்லாக அறிவு தான் எனக்கு. ஏப்பில் போய் யார் நீங்கள்? ஷோ 2 வச்சுக்கிட்டு நான் என்ன நாக்காடா வைக்க முடியும்? ஏன்டா எனக்குன்னே வரீங்க? ஐயோ ஒன்றுமே பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றுமே தோணலை. ஏன்னா ஃபார்ம் செய்கிறதுக்கு ஒரு மண்ணும் இல்லை. சரி மரத்தை இது பண்ணலான்னு பார்த்தாலும் மரமும் நட்டு வேகமாக வந்து தொலைய மாட்டுது. எனக்குன்னு இது வாய்க்கிறானுங்க பாருங்க. ஒன்றுமே செய்ய தோண மாட்டேங்குது கைஸ். கடுப்பாகி சித்தம் இல்லாமல் கூட தோணுது. இப்போ சரி எக்ஸ்பேச்சே கொலை பண்ணலான்னு பார்த்தா எக்ஸு வேறு மண்டை கட்டிட்டு இருக்குது. அது வேறு செத்து போகுது. இப்போ சாவு போகுது. சரி இது அடித்து கொண்டுக்கிட்டு இருப்போம். முடிச்சு இன்னும் ஒருத்தனை வேணாச்சும் போய் கொள்ளுவோம். அடித்து கொண்டா முடிச்சு கைஸ். சரி போய் அந்த வாசலை போட்டு கொள்ளுவோம். உனக்கையா சாவியா நீ? ஆத்தி கைஸ் சொல்லி முடிச்சு கைஸ். ஒரு மண்ணும் இல்லை இப்போ கையில். ஸோ கேமை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணுறது? சரி அந்த ஸ்லைம் பால்கிட்டே போய் அடி வாங்கி சுற்றிடலாமா? ஓகே சரி வந்து என்ன கொல்றா. தைரியம் இருந்தால் வந்து கொல்றா. ஆத்தி அடிக்கிறானே. எக்கா வச்சு என்னோ ஐயோ அடிச்சு கொல்றான். முடிச்சு ஐயோ